அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடவுளின் மீது உள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதற்கான உதாரணமான ஒரு கதை தான். பார்க்கலாம். ஒரு சமயம் ஆசைகள் நிறைந்த துறவி ஒருவர் காட்டில் இருந்தார். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவதில் விருப்பம் உடையவர். அந்த காட்டில் வேடன் ஒருவன் இருந்தான். இந்த பிறவியில் எப்படியாவது இறைவனை அடைந்துவிட வேண்டும் என்று தீர்மானத்தில் இருந்தான் அந்த வேடன். வேடன் துறவியை சந்தித்து அடிபணிந்து, சுவாமி, நான் இறைவனிடம் செல்ல வேண்டும், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டான். துறவி அவனை பார்த்து சிரித்து, உனக்கும் உபதேசத்திற்கும் வெகு தூரம், அது பற்றி அப்புறம் யோசிப்போம். நீ காட்டில் கிடைக்கும் தேன், பல வகையான பழங்கள், கிழங்குகள் இவைகளை கொண்டு வந்து எனக்கு கொடு என்றான். வேடனும் துறவி கேட்ட பொருள்களை கொண்டு வந்து கொடுத்து வந்தான். ஒரு நாள் வேடன் துறவியிடம், தினமும் நீங்கள் கேட்ட பொருள்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு உபதேசம் கொடுங்கள் என்றான். துறவி அப்போது மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார். சாப்பிட்டு முடித்ததும் மாங்கொட்டியை வேடன் கையில் தந்து, இதுதான் சிவலிங்கம், இறைவனின் உருவம், இதற்கு பூஜை செய் என்றார். துறவியின் வாக்கை அப்படியே நம்பிய வேடன், குருவே, நீங்கள் கூறியபடியே செய்கின்றேன் என்று துறவியை விழுந்து வணங்கி மாங்குட்டியை தன் இருப்பிடத்திற்கு கொண்டு வந்தான். தன்னுடைய இருப்பிடத்தில் தனியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சுத்தம் செய்து அங்கு மாங்கொட்டியை வைத்து தண்ணீரால் அபிஷேகம் செய்து பால், பழம், தேன், தினைமாவு வைத்து, இறைவனே சாப்பிடுங்கள் என்றான். வெகு நேரம் கேட்கும் அவை அப்படியே இருந்ததால் வேடன் தன் உயிரை போக்கிக் கொள்ள எண்ணி கத்தியை எடுத்தான். வேடரின் உண்மையான நம்பிக்கையும் அன்பையும் கண்டு உணவுப் பொருட்களை மறைத்து அருளினார் இறைவன். தினமும் இப்படி வேடனின் பூஜை நடந்து வந்தது. ஒரு நாள் குருவை காண ஆவல் கொண்டு வேடன் தான் வணங்கி வரும் மாங்கொட்டி சிவலிங்கத்தையும் குருவுக்கு பிடித்த பழங்களையும் எடுத்து சென்றான். குருவை வணங்கி தான் பூஜை செய்யும் விபரங்களையும் சொன்னான். வேடன் சொன்னதை எல்லாம் நம்பாத குரு, பால், பழம் இறைவன் உண்ணுகிறானா? எங்கே, என் முன் செய்து காட்டு என்றார். குரு முன் தன் பூஜையை செய்தான் வேடன். நிவேதன பொருள்கள் மறைந்தன. பூஜை முடிந்தது என்று சீடன் மாங்கொட்டையை எடுக்க சென்றான். அப்போது மாங்கொட்டை ஆகாயத்தில் பறக்க தொடங்கியது. இதனை கண்ட வேடன், இறைவா, என்னை விட்டு எங்கே செல்கிறீர்கள் என்று உள்ளம் முருகி மாங்கொட்டையை பிடித்து கொண்டான். அவனையும் தூக்கி கொண்டு மாங்கொட்டை மேலே உயர்ந்தது. மாங்கொட்டையுடன் வேடன் சொர்க்கத்திற்கு செல்கின்றான் என்பதை உணர்ந்த குரு தானும் சொர்க்கம் செல்ல எண்ணி வேடனின் காலை கெட்டியாக பிடித்து கொண்டான். அப்போது மாங்கொட்டையில் இருந்த அசிரீரியாக இறைவன் பேச ஆரம்பித்தார். வேடன் காட்டிற்குள் இருந்து நிறைய பழங்கள் உனக்காகவும் அவனுக்காகவும் கொண்டு வந்திருக்கின்றான். அதில் உள்ளவற்றில் உனக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சாப்பிடுவதில் விருப்பம் கொண்ட துறவி 2 கைகளையும் பெரிதாக விரித்து இவ்வளவு வேண்டும் என்று காண்பித்தார். வேடனின் கால்களில் இருந்த விடுபட்ட துறவி பூமியில் விழுந்து மண்ணை கவ்வினார். இறைவனிடம் செல்ல வேண்டும் என்று விரும்பிய வேடன் சொர்க்கலோகம் சென்றான். இறைவனின் நம்பிக்கை எப்படிப்பட்டது இல்லையா? நன்றி, வணக்கம்.